Shera Home Junction Super Deal up to 50% offer. Sundarapuram Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. போயிடலாம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்னு யோசிச்ச நேரம் இருக்கு. நிறைய தடவை ஒரு நாளில் 2 நாள்லாம் சாப்பிடாமலாம் கடந்திருக்கேன். சரி கண்ணை கட்டு முடியலை அப்படின்னப்போ என்னடா பண்ணலான்றப்ப இப்போ ரூமுக்கு போனோம்னா ரூமுக்கு அந்த வாடகை கொடுக்கணும், ஒரு 200 வாடகை மாதம். நான் சும்மா இல்லவே இல்லை, எல்லா வேலைக்கும் போனேன். சென்னையில் எந்த இடத்துல இப்போ இந்த வெளியில் போயிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த தெருவுக்குள்ள போனேன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன் அங்கே வேலைக்கு வந்திருக்கோம்ல அப்படின்னு. பசி முடியல, என்னால் முடியல நான் நஞ்சு போச்சு. கொல்லா தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருக்கு. அப்புறம் ஃபோன் வருது, உங்கள் வீட்டில் இருந்து போனேன் எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன். என்னப்பா பண்ணுறேன், இந்த இருக்குமா நல்லா இருக்குமா, என்னடா ஒரு மாதிரியா பேசுகிற, சாப்பிட்டியாடா, பிரியாணி சமைச்சிட்டு இருக்கோம்டா பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும். சரிம்மா நான் சாப்பிட்றப்ப ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க, என்னடா பண்ணுற, அம்மா காசு ஒரு 500 கிடைக்குமாம்மா. தம்பி ஏன்னடா சாப்பிடாம இருக்கேம்மா, இப்போதாம்மா கொல்லா தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன்னு விட்டு எங்கள் அம்மா ஓண்டு அழுகுது. என்னடா சொல்கிற, யார்த்தையும் என் பிள்ளை ஓன்னு கத்துது. நாங்கள் இங்கே பிரியாணி சாப்பிட்றோம், என் பிள்ளை அங்கே பச்சை தண்ணியை குடிச்சிட்டு படுத்து கிடக்குறானேன்னு கத்துது. நிறைய போகலாம்னு நினைப்பேன், ஆனால் ஏதோ ஒரு வைராக்கியம் எனக்கு போகக்கூடாது. இல்லாட்ட என்ன நடக்கும்னா நாளைக்கு கிளம்பி ஓடிக்கலாம்னு நினைப்பேன். அட்டை பசு காசை வாங்கிட்டு அந்த பசு காசு கிடைக்காது நிறைய நேரத்தில். இந்த வைராக்கியம் இருந்துருவோம்னு வெண்ணிலா கபடிக்குழு படம் பண்ணுறப்ப தான் வீட்டில் கொஞ்சம் பொதுவாக நான் ஊரை விட்டு வந்து ஒரு 7 வருஷமாக ஊருக்கே போகல. நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா ஓகே இந்த கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, இது கபடியை வச்சு ஒரு படம் போயிட்டு இருக்குது, வெண்ணிலா கபடிக்குழு சான்ஸ் கொடுங்க, ஒரு தடவை லெட்டர் வந்துடு அப்படின்னு. ஏதோ தெரியல, அது பார்த்து சந்த இயற்கை கடவுளாக பார்த்தாரு. இவனை பாஸ் பண்ணி விடுங்கடா, ஏன்டா இவன் நம்மளை போட்டு இது பண்ணுறேன், எங்கே போனாலும் நம்மளவே அழுக வச்சுருக்கான் பொருட்கடா மாட்டேங்கிறான்ப்பா. அவன் இவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா, நல்லா தாங்குறேன். என்ன பண்ணலாம், ரைட்டு ஓகே அவனுக்கு அவன் சரியாக வந்துடுவேன்னு நினைக்கிறேன். அவனை பாஸ் பண்ணி இந்தாடா கிளம்பு, ரைட்டு பாஸ் நீ போ. இப்போ என் நண்பர் ஒருத்தர் பாரத ராஜா சார்கிட்ட உதவி இயக்குனராக இருந்திருக்காரு, வெற்றி மகாலிங்க சொல்லுவாங்க. அவர் அங்கே வந்துட்டு நிறையா போராட்டத்துக்கு அப்புறம் திருப்பி மதுரைக்கு வந்திருக்காரு. எனக்கு நல்ல பழக்கம், எங்கள் அப்பா மூலமாக அவன் பழக்கம். எனக்கு ஃப்ரெண்டாகவே, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தான் என் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஓகே, சரி எங்கள் அப்பா மூலமாக தான் எனக்கு அவன் ஃப்ரெண்டு. அப்படி பழக்கமாகி அவர் மூலமாக தான் சென்னைக்கு என்னை கூட்டி வந்தது. சென்னைக்கு வரப்போ நடிகன் ஆகலாம் நினச்சி வரல, அவர் டைரக்ஷனுக்காக. நான் எனக்கு அவள் நம்ம சினிமா போய் எதாவது பண்ணலாம் நடிக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம். அப்படி என்னோடய ஆசை என்ன, அப்போ சினிமாவில் ஒரு நாளைக்கு 500 சம்பளம். நான் வரப்போ மதுரையில் போய் வேலை 8th வரைக்கும் தான் படித்தேன், அதுக்கப்புறம் படிக்கலை. போய் ஒரு லித்தோ ப்ரெஸ்ஸில் வேலை செய்தேன், 1000 சம்பளம், 800 சம்பளம். எனக்கு 800 900 வேணுமா. இப்போ இதுக்கு போனோம்னா ஒரு பெரிய சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு ஆசைப்பட்டு மாதம் ஃபுல்லாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் பஸ் ஏறி இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு திருப்பி நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம். ஆனால் அந்த சினிமாக்காரங்க யார், அவங்க எங்கே இருக்கான்னு அவங்கள கண்டுபிடிக்க எங்களுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஓகே, வந்தோன்னு ரூம் பிடிச்சி தங்கிட்டோம். 1500 வீட்டில் பணம் வாங்கிட்டு இல்லை இப்படி தான் பிளான் பண்ணி தான் வந்து ரூம் எடுத்து வந்து பேசி ஒரு ரூம் எடுத்து வந்த அன்றைக்கி ரூம் போட்டேன். முன்னாடி பேசி வச்சுட்டேன். ஆமாம், கெங்கப்பாத்தூரில் ஒரு அக்கா இருந்தாங்க. உண்மைக்கு நான் எங்கேயுமே இதை நான் பதிவு பண்ணல. அந்த அக்கா இப்போ இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், ஒரு பெரிய யாருக்கும் நடக்கூடாதது ஒரு நிகழ்வு எனக்கு நடந்துச்சு. எங்கள் 2 பேரும் வந்தோன்னே அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டோம். போனால் இந்த சினிமா பார்க்க முடியல. அப்போ ஏவிஸ்டுக்கு முன்னாடி அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிரவுண்ட் இருப்பாங்க, அங்கே போய் நின்றுட்டு இங்கே தான் ஜனங்க நிற்கிறாங்க, வண்டி வருதுங்கிற ஏற்றிட்டு போகிறாங்க எல்லாத்தையும் அப்படின்னு அங்கே போய் நிற்கிறேன். அண்ணே வணக்கண்ணே, அக்கா வணக்கம் அக்கா என்ன பண்ண. அப்போ சொல்கிறாங்க ஒரு படத்தை சொல்லி ஜூனியர் ஆர்டிஸ்ட் 50 பேர் மட்டும் அனுப்புப்பா. எப்பா ஏஜென்ட் ஒரு பேரை சொல்லி நீங்கள் எவ்வளோ அனுப்புவா. எப்போ பிரகாஷ் இப்போ 50 எனக்கு ஒரு 50 பேர் மட்டும் அம்மா நீ வாமா என்ன சீனு தெரியல, இது ஹாஸ்பிட்டல் சீனாமா அப்படி பேசிக்கிடுவாங்க. அப்போ என்ன இது கோர்ட்டு சீனாமா, ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் சீனு, கைது மாதிரி. அப்போ நீ வாடா, கருமேகம் பாண்டி நீ வாடா, வாடா விஜய் நீ வாடா, இப்படிலாம் கூப்பிட்டு போவாங்க. அப்படிப்போ நான் போய் அண்ணே நான் கைதி மாதிரி இருக்குது, நல்லா இருக்குண்ணே கைதி மாதிரி என்னை கூட்டிகிட்டு போங்கண்ணே, கைதினே என்னை கூட்டிகிட்டு போங்கண்ணே அப்படின்ட்டுவேன். நீ யாருப்பான்னு கேட்டாங்க. இல்லைண்ணே நான் மதுரைக்காரங்கண்ணே, மதுரையிலேருந்து இருக்கும்ண்ணே, நான் நல்லா நடிப்பேனே, கைதி மாதிரி நடிப்பேன் அப்படின்னு டக்குன்னு ஓடி கீழே போய் உட்காந்து அண்ணே கைதி மாதிரி நடிப்பேன் அண்ணே அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லைப்பா யாண்டு தெரியாமல் எப்படி கூட்டிட்டு போகிறது அப்படின்னு. அப்போ ஒருத்தங்க, தம்பி எந்த ஊரா நீங்கள், நாங்கள் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா பக்கத்தில் ஏதோ ஊர் சொல்கிறாங்க. நான் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா போய் சுமதி, அந்த அக்காவை கூப்பிட்டு போய் அந்த ஏஜென்ட் அறிமுகப்படுத்தி வச்சு அப்படியே முதல் படம் தான் மறுமலர்ச்சி. அப்போ தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன். ஓகே, அதை அட்மாஸ்பியருக்கு போனேன். அந்த ஒரே படம் தான் வந்து
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருப்பி வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் அதே சினிமா அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ முன்னாடியே வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டைரக்டர் டெக்னீஷியன்ஸ் நிறைய நிற்பாங்கள்ல, செட் டெஸ்ட் அங்கே தான் அந்த ப்ராப்பர்ட்டி கடை உள்ள அங்கே தான் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே தேவைன்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டி சோவாகி இப்போ எல்லாமே அங்கே தான் இருக்குது. அது ஒரு ஃபேமஸ் அந்த ஸ்ட்ரீட் டெக் நம்ம கெங்கப்பாத்திரம்னு சொல்லி லைட்டில் அங்கே தான் எடுப்பாங்க. லைட்னா யூனிட் வேறு, ஃபோட்டோ ஃப்ளாட் வேறு, அதெல்லாம் எடுப்பாங்க. அப்போ அங்கே இருக்கப்போ எனக்கு நிறைய ஆர்ட் டைரக்டர் பழக்கமானாங்க, நிறைய ஆர்ட் அசிஸ்டன்ட் பழக்கமானாங்க. அவங்க மூலமாக நான் சங்கமம் படத்துக்கு செட்டர்ஸ் தண்டை வேலைக்கு போகிறேன். செட்டர்ஸ் தண்டை வேலைக்கு போய் இப்படி சினிமா டெக்னீஷியன் வேலைக்கு போனேன். அன்றைக்கி என்ன தோணுச்சுன்னா அன்றைக்கி சாப்பிடணும், நமக்கு ரூமுக்கு வாடகை கொடுக்கணும். இதுதான் மெயினாக தெரிஞ்சிச்சு எனக்கு. இப்படி போய்ட்டுருக்கப்போ இப்போ அந்த அக்கா வீட்டுக்கு அடிக்கடி போகிறப்ப அதை கூப்பிட்டு பக்கிலுங்க வாங்க தலையில் எண்ணெய் தைக்கலான்னு பாருப்பா, மண்டல் கொட்டி தலையில் எண்ணெய் தைச்சி விடும், ஒரு நல்ல துணி எடுத்து போடுங்களா, டேய் எங்கிட்ட அப்போ தெரியலங்க்கா, இன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கக்கா, அங்கே போகிறீங்கக்கா, சரி நீ வந்து மத்தியானம் வந்துடு, சமைச்சு வச்சுருக்கீங்க சரியா, சிக்கன் குழம்புக்கு வந்துருங்கடா, வெற்றி இந்த நீ போய் இன்னும் கொஞ்சம் இன்னொரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வா, போ நீ எங்கடா போகிற, நான் கதை சொல்ல போகிறேங்கக்கா, சரி போயிட்டு வா, மத்தியானம் வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ போய்ட்டு ஒரு 2-3 மாதம்னு நினைக்கிறேன் எங்களை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் ரூமுக்கு போயிடுவோம், இருந்தாலும் வேலை தேடி போகிற டயத்தை விட்டுட்டு மற்ற நேரமெல்லாம் எங்களை வர சொல்லி ஒரு சொந்த தம்பி மாதிரி எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அடுத்தடுத்து கொஞ்சம் பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு நடிகன் ஆகிட்டேன், அவர் ஒரு இயக்குனர் ஆகிட்டார். வந்து ஒரு ஸ்டேஜுக்கு நல்லா வந்தப்போ பார்த்தா இப்போ அந்த அக்காவை பார்க்குற அந்த அக்கா எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இப்போது நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்கல்ல, அன்னைக்கு நாளுக்கு சாப்பிடணும், அன்னைக்கு நாளுக்கு அந்த வாடகை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஒவ்வொரு வேலையும் செஞ்சீங்க அப்படின்ட்டு. என்னைக்காவது வந்து சாப்பாடே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம்ப்பா, நம்ம ஊருக்கே போயிடலாம், நம்ம ஊருக்கு போனால் நம்ம ராசு மாதிரி பார்த்துக்க போகிறாங்க அம்மா, போயிடலாம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்னு யோசிச்ச நேரம் இருக்கு? நிறையா தடவை ஒவ்வொரு தடவை இல்லை, நிறையா தடவை என்னது ரொம்ப சோகமாக போயிட்டு இருக்குது. நம்ம ஜாலியாக ஆக்கிடலாம் அதுக்கப்புறம். ரொம்ப சோகமாக இது அன்டோல்ட் ஸ்டோரியில், இது எங்கேயுமே யாருக்குமே தெரியாதுல்ல. சூரியக்கு பின்னாடி எனக்கு என்ன தெரியுமா, நிறைய பதிவு பண்ணியிருக்கேன், இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பதிவு பண்ணாத விஷயங்கள் இப்போ வந்து இப்போ எப்படி தெரியுமா சார், நான் பார்க்குறேன் இதை டிவியில் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இருந்தாலே எல்லாரையும் சிரிக்க வைப்பீங்க, நீங்களும் சிரிச்ச முகத்தில் மட்டும் தான் இருப்பீங்க. ஆனால் உங்கள் பின்னாடி இவ்வளோ கதை இருக்குல்ல. ஓகே, நீங்கள் ஜெயித்தவங்க யாரும் கஷ்டப்படலை, ஜெயித்தவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு ஜெயித்தவங்க எல்லாத்துக்கு பின்னாடியும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையை கடந்துட்டு அவங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் கேள்விக்கு வந்துடு, அதான் அந்த ஊருக்கு போகலாம்னு நினைக்கிறது நிறையா சூழல் என்னை உருவாக்கிருச்சு. அதே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாளில் 2 நாள்லாம் சாப்பிடாமலாம் கடந்திருக்கேன். சரி கண்ணை கட்டு முடியலை அப்படின்னப்போ என்னடா பண்ணலான்றப்ப இப்போ ரூமுக்கு போனோம்னா ரூமுக்கு அந்த வாடகை கொடுக்கணும், ஒரு 200 வாடகை மாதம், 250 வாடகை, அது ரூம் மட்டும் 3 பேர், நானும் என் நண்பர், ஓகே அவர் இன்னொருத்தர் கேமராமேன், 3 பேர் வந்தோம், கேமராமேன் ஆர்வம் சொல்லிட்டு 3 பேர் வந்தோம். இப்போ அவங்க எங்கிட்ட போயிடுவாங்க, சில நான் வேலைக்கு போயிடுவேன், எனக்கு வருமானம் வந்துடும். ஏன்டா இன்னும் நான் வந்தது ஒன்று மட்டும் பண்ணேன், நான் சும்மா இல்லவே இல்லை, எல்லா வேலைக்கும் போனேன். சென்னையில் எந்த இடத்துல இப்போ இந்த வெளியில் போயிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த தெருவுக்குள்ளே போனேன்டா சுற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன் அங்கே வேலைக்கு வந்திருக்கோம்ல அப்படின்னு. நான் இதுக்காக சொல்ல, நான் வேலை பார்க்காத இடமே இல்லை. மேக்ஸிமம் எல்லா பக்கமும் போயிட்டு செங்கல்பட்டுலேருந்து இங்கே வரைக்கும், மேல்மருவத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும், இந்த பக்கம் காஞ்சிபுரத்துக்கு எல்லா வேலைக்கும் போயிருக்கும். ஏன்டா எந்த கல்யாண வேலை இந்த ஈவெண்ட் வேலை, டெக்கரேஷன்ஸ் வேலைக்கு போயிருக்கேன் நிறைய. இன்றைக்கி இங்கே சென்னையை வந்து இன்றைக்கி வானவரத்துக்கு இருக்கிற அத்தனை பெரிய நிறுவனத்தில் பூரா பெரிய கடைகள், பெரிய ஜவுளி கடைகள்லேருந்து எல்லாத்துலேயுமே நான் இருந்திருக்கேன், எல்லாத்தையுமே நான் வேலை செஞ்சுருக்கேன். அப்புறம் மெயினாக வந்து நீங்கள் சொல்ல மாதிரி அந்த ஊருக்கு போகிற நேரத்தில் ஒரு டைம் வந்து பெரிய ஒரு கட்சி தலைவர் பேர் எழுதுறேன், பெரிய காம்பவுண்டில் வந்து இந்த வால் பெயிண்டிங் அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது எனக்கு அந்த ஆர்டிஸ்ட் நிறையா பழக்கம். சினிமாவில் இருக்க ஆர்ட் அசிஸ்டண்ட்டு வெளியில் வந்து கட்சி பேரில் எழுதுகிறாங்கள, தலைவர் அவர்களே வருக அப்படின்னு நிறைய எழுதுகிறாங்கள, அப்படி எழுதுகிறப்ப ஒரு பெரிய கட்சி தலைவரோட இதை எழுதிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி என் வேலை என்னென்னா அவங்க அவுட்லைன் போயிட்டு போயிடுவாங்க, உள்ள கலர் அடிக்கணும் நீங்கள். கரெக்ட். இப்போ ஏன்டா நம்ம புதுசு இல்லையா, நமக்கு லைன் பட தெரியாது, கரெக்டாக கோணங்கள்லாம் போட்டுருவோம். அவங்க கரெக்டாக நம்ம அடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம பெரிய ஒரு ப்ரெஸ்ஸை வச்சு ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு ப்ரெஸ்ஸை வச்சு சர்ற நம்ம இழுத்த ஃபில் பண்ணுறதே வேலை அப்படின்னு. ஓகே, இப்போ அது பண்ணிட்டுருக்கப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அவங்க நாளைக்கு தலைவர் வருவாங்க, அங்கிட்டு ஃபுல்லாக தலைவர் இந்த பக்கம் போகிறாரு, அதனால் என்ன செய்வத்திலே நாளைக்கு கிளியர் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ லென்த்து வாலில் எழுதுகிறாங்க அவங்க, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மழை பெய்ய அந்த தட்டி பேப்பரில் இருக்க மேலே அந்த காம்பவுண்ட் வாலை வச்சுட்டு இதுக்குள்ளே உட்காந்துட்டு இப்படியே பண்ணுறேன். ஆர்டிஸ்ட் அவர் ஆர்டிஸ்ட் சார்
அப்படி அவரோட ஸ்டைல் ஆர்ட் அப்படி லைனாக பேர் எழுதிட்டு போயிட்டே இருக்காரு. பட் சூரிய கமான் சீக்கிரமா என்ன அது இன்னும் 3 எழுத்து தான் போயிருக்கு. ஐயய்யா இன்னும் டக்குன்னு மழை வந்துருச்சு. ஆனால் மழை வந்துட்டான்னு இருக்கு, பெரிய மழை வந்து டக்குன்னு வாங்க டக்குன்னு ஃபில் பண்ணுங்க. என்ன நீங்கள் போயிட்டே இருப்பார் அவர் அடுக்க. நான் சர்ரு அடிச்சுட்டு போயிட்டு மேலே ஒன்று வச்சுக்கிறேன், தலைக்கு மேலே அந்த காமெண்ட் ஒன்று வச்சுக்கிறேன். பண்ணிட்டு போ பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி எழுத்துலாம் காணா, அழிஞ்சு போய் அது அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. நாங்கள் ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அண்ணே அப்படின்னு என்ன சரி அப்படின்றாரு. அண்ணே சொல்லுங்கள் என்ன விஷயம்? போயிடுச்சுண்ணே, பின்னாடி தலைவர் எழுத்து 4 எழுத்து போயிடுச்சுனே. ஐயோ இது மேலே இருந்த பேப்பருங்க தான் தட்டி வச்சுட்டு போனேனே, அதெல்லாம் காற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சுனே. என்ன ஐயோ டென்ஷன். சூரிய சீக்கிரம் வந்து திருப்பி சரி இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு திருப்பிங்கிட்ட வந்து அவுட்லைனை போட்டு திருப்பி பெரிய தட்டி வச்சுருந்து. அப்போ பயங்கர பசி, இந்த வேலை முடியணும். அந்த ஏரியா கவுன்சிலர் சில வேலை வருவாங்க, இன்னும் பண்ணி முடிக்கல நீங்கள் சில பேர் கேட்பாங்க. அந்த பேரில் நல்ல யாவும் இருக்குது, வேண்டாம் நீங்கள் பெரிய ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்காரு அவர். ஆமாம் அவெல்லாம் வந்து சத்தம் போட்டாங்க, பண்ணுங்கடாண்டு. அன்னைக்கு நைட்டில் எல்லாம் பண்ணிட்டு முடித்தேன். மழை பெஞ்சிச்சு, கடை எங்கேயுமே இல்லை. பசி முடியல, என்னால் முடியல நான் நஞ்சு போச்சு. போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கோம். அப்படியே உட்காந்துக்கிட்டே 2 பேர்த்தையும் தூக்குது. இந்த மாயாஜல படம்லாம் பார்ப்பாங்களே, ஏல என்ன பிஸ்னா எங்கே இருக்கீங்க, சூரிய சொல்லுங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்க. 2 பேர்த்தையும் ஒரு 5 லட்சம் கொசு சேர்ந்து தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும். 2 பேரும் ஏரில் பேசிக்கிறோம். கொசு அப்படி தூக்கிட்டு போகுது, அவ்வளோ கொசு முடியலை. அப்போ என்ன பண்ணிட்டா அவர் என்ன பண்ணார், போயிட்டு இந்த காம்பவுண்டு வாலில் இருக்க பெரிய பேப்பர் மழை வெஞ்சு ஊறி இருக்குது. சில இடத்துல வெளியில் நனையாமல் சில இடத்துல இந்த பஸ் ஸ்டாண்டு ஓரமாக ஒட்டியிருப்பாங்களே, இந்த சாரல் பட்டு லேசாக இதாக இருக்குது. அதை போய் அந்த ஆர்டிஸ்ட்லேயே அந்த சின்ன கத்தியை அப்படி ஒரு கீறினார். தோசை சட்டி அப்படி சர்றன்னு சுற்றி அப்படி எடுப்போம், அந்த மாதிரி அந்த கத்தியை வச்சு சர்றன்னு அர்த்தம்னா ஒரு பாய் அளவுக்கு வந்துருச்சு. அந்த எது அந்த போஸ்டர் ஒட்டி அந்த இடமே இப்படி இருக்கும், லேபிள் இருக்கும், திக்காக இருக்கும். ஓகே, அத்தனை போஸ்டர்ஸ் அதில் போய் வரிசையாக சூர்யாவா என்னை சூர்யான்னு கூப்பிடுவாங்க. சூர்யா வான்னு சொல்லி 2 பேரும் போட்டு இருக்க. சில இடத்துல பாதி பிஞ்சு போயிடும், வராது. ஸோ பரவாயில்ல, எடுத்து கீழே பாதி விரிச்சிட்டோம், மேலே பொத்தணும். அது எப்படின்னா அது ஒரு பெட்ஷீட் இருந்தால் தானே அது மடங்கும். இது ஸ்டிஃபால நிற்கும். ஸ்டிஃபாக எப்படி இருக்கணும், முடியும் வானத்துக்குள்ள விஜயகாந்த் சார் மாதிரி தான் பிடிச்சிருக்கணும், வேறு வழியே இல்லை. அப்போ என்ன பண்ணுவார், நான் கொஞ்சம் ரொம்ப குளிர்ந்து இருப்பேன் முடியாது, என்னை படுக்க சொல்லிட்டாரு, மேலே வச்சுட்டாரு. மேலே வச்சா திருப்பி கீழே மேலே இப்படி வச்சுருப்பா, திருப்பி காற்று திருப்பி போகும். சரி நீ சூர்யா நீ கொஞ்சம் அப்படியே படுத்துக்கிறியா, சரின்ட்டு அப்படியே படுத்துக்கிட்டு மேலே வச்சுட்டு போயிட்டார். இப்போ அப்படியே பார்க்குறேன், குட்டு நடுங்குன்னு பார்த்தா பேப்பர் பறக்கவே இல்லை. அப்படின்ட்டு அண்ணன் அவர் என்ன பண்ணுறான்ட்டு அப்படி திரும்ப முடியல, ஏன்னா மேலே கல்லத்துக்கு வச்சுட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி வச்சுட்டு கல்லில் அந்த ஒரு கட்டை மாதிரி இருக்கும், அது ஒரு வெயிட்டுக்கு நாங்கள் உட்காந்து எழுதுக்க ஒரு கட்டை மாதிரி வச்சுக்காரு. அந்த கட்டை எப்பயுமே அந்த வண்டியில் கொண்டு வருவார், அது மேலே வச்சுட்டு போயிட்டார். வழியே இல்லை சூரி அப்படியே படுத்து. ஏன்டா அவருக்கு இருந்தால் நான் ரொம்ப குளிர் தாங்க. அவரை பார்த்துருக்கேன், அவர் இப்படி செவத்தில் உட்காந்துக்கிட்டு அதை வச்சு மறைஞ்சிக்கிட்டார் இப்படி. ஐயோ சிரிப்பு தான் வருது. அதை வச்சுட்டு மறைஞ்சிக்கிட்டாரு. அந்த மட்டத்தில் நான் காலையில் இருந்துச்சு, சரி கிளம்பிடலாமா, முடியலையே அப்படிலாம் தூக்கி, ஏன்னா பசி வேறு. அப்புறம் ஒரே ஒருத்தர் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறப்ப எப்படி இருக்க, கீழே ஒரு ஃபோன் வந்துச்சு எஸ்டிடிக்கு. இந்த மாதிரி வந்து சொன்னாங்க, எப்போ மேலே கீழே கூப்பிட்றாங்க. அப்போ சூர்யா அப்போ பேச்சுலரு கையில் செல்லில் இருக்குது. அப்போ போகிறப்ப என்னப்போ பண்ணுறப்ப அப்புறம் உச்சக்கட்ட பசி முடியலை. போயிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்து, அதை எங்கள் அம்மாவோட பேட்டி எங்கேயோ சொல்லியிருப்பான்னு நினைக்கிறத. கொல்லா தண்ணியை குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கு. அப்போ ஃபோன் வருது, உங்கள் வீட்டிலேருந்து போனேன். எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன், என்னப்போ நல்லா இருக்குமா, என்னப்போ பண்ணுற இந்த இருக்குமா, நல்லா இருக்குமா, என்னடா ஒரு மாதிரியா பேசுகிற, சாப்பிட்டியாடா, சாப்பிட்டியம்மா, சரிடா நீங்கள் சாப்பிட்டேன்னா தானே பிரியாணி சமைச்சிட்டு இருக்கோம்டா பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும். சரிம்மா நான் சாப்பிட்டோம்ப, ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க, என்னடா பண்ணுற, அம்மா காசு ஒரு 500 ரூபா கிடைக்குமாம்மா, தம்பிட்டு ஏன்னடா சாப்பிடாமே இருக்கீம்மா, இப்போதாம்மா கொல்லா தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துக்கின்னு விட்டு எங்கள் அம்மா ஓண்டு அழுகுது. என்னடா சொல்கிற, யார்த்தையும் என் பிள்ளை ஓன்னு கத்துது. இங்கே பார்த்தா இப்போ எதுக்கு அழுகிற, ஏன்டா உங்களுக்கு சொன்ன தேவையாடா, அங்கே போய் ஏன்டா அப்படி கிடக்கிற, கிளம்பி வாடா, வேணாமடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. அங்கே அது அந்த கடையில் பேசுகிறப்போ அவங்க கேட்குறாங்க என்னாச்சுன்றாங்க.
ஒன்று என் பையன் நாங்கள் இங்கே பிரியாணி சாப்பிட்றோம், என் பிள்ளை அங்கே பச்சை தண்ணியை குடிச்சிட்டு படுத்து கிடக்குறானேன்னு கத்துது. இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய போகலாம்னு நினைப்பேன். ஆனால் ஏதோ ஒரு வைராக்கி எனக்கு என்னென்னா வந்துட்டோம் ஒரு 99, அதாவது இந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போகிறப்ப சரன் பாயிண்ட் போகணும். 100 ரூபாய்க்கு போட்டோம்னா சரன்னு போகும். 99 கிட்ட போய் இந்த ஒரு பாயிண்ட் முடிவு எடுக்கிறப்ப சரன் திருப்பி நெக்கீழங்கிற மாதிரி சரனுக்கு கீழே பாயிண்ட்டுக்கு வந்துடுவேன். போகக்கூடாது இல்லாட்ட என்ன நடக்கும்னா, நாளைக்கு கிளம்பி ஓடிக்கலாம்னு நினைப்பேன். அட்ட பசு காசை வாங்கிட்டு அந்த பசு காசு கிடைக்காது நிறைய நேரத்தில். அப்போ என்ன தோணும், டக்குண்டு இல்லை மணிரத்ன சார் ஆஃபீஸில் நாளைக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சொல்கிறாங்க, சூப்பர் நாளைக்கு போகிறேன், கண்டிப்பாக நாளைக்கு என்ன நடந்தது, மணிரத்ன ஆஃபீஸில் வாய்ப்பு கிடச்சா சூப்பர். இப்படின்னு ஒவ்வொரு கம்பெனி அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நடக்கும்ல, அந்த நேரத்தில் என் மைண்டை மாற்றிடும். இல்லை கடைசியாக இப்படி ஒவ்வொரு நாள் இல்லை யாராவது ஒரு நண்பர் மூலமாக எவனா ஒரு நண்பர் சொல்லியிருப்பேன். நம்மளை 10 பேர் வந்து இல்லைடா கஷ்டம் முடியாதடா, நமக்கு முன்னாடி அவன் போயிட்டான் பார்த்தியா முடியாதுன்னு சொல்கிறப்ப எவனா ஒரு நண்பர் சொல்லியிருப்பேன். இல்லைடா டே கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுவோம்டா. உண்மை அதான, ஒரு 10 பேர் ஒரு எவனா ஒரு 2 பேர் நமக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா. அந்த வைராக்கியம் இருந்துருவோம்னு வெண்ணிலா கபடிக்குழு படம் பண்ணுறப்ப தான் வீட்டில் கொஞ்சம் பொதுவாக நான் ஊரை விட்டு வந்து ஒரு 7 வருஷம் ஊருக்கே போகல. ஆமாம், நீங்கள் சொல்லியிருக்கீங்க. போகவே இல்லை. அப்போ தான் எங்கள் அம்மா கேட்குறாங்க, மற்றவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க, சில நேரத்தில் அங்கேயும் கஷ்டப்படுறாங்க, நீ மட்டும் நிம்மதியாக அங்கே அதாவது கஷ்டமும் படுற, அது நேரத்தில் உனக்கு இந்த வீட்டு கஷ்டம் இல்லாமல் அங்கிட்ட இருக்கு. ஒரு 4 பேர் ஒரு தம்பி சொல்லுவார், ஒரு அண்ணன் சொல்லுவார், என்ன இருந்து அவராடுக்கு அங்கே போய் இருக்காப்புல, நான் கஷ்டம் நம்பர் என்ன நான் கஷ்டம் நிறைய கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் கூட அவங்க மொத்தமாக கஷ்டப்பட்டு நான் ஏதோ தனியாக அங்கே இருக்கின்ற மாதிரி தோணும் இல்லையா. அவனும் இங்கே வரட்டான், ஏன் அங்கே கஷ்டம் எங்கே வந்து எங்கள் கஷ்டத்தையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நேரத்தில் அப்போ வெண்ணிலா கபடிக்குள்ளே மட்டும்தான் எங்கள் அம்மா சொல்லிச்சு, தயவு செய்து வந்துட முடியல, எல்லாம் மொத்தமாக சேர்ந்து கூப்பிட்றப்ப தான் இங்கே நாங்களும் கஷ்டப்படுறோம்டா. நம்ம வீடு ரொம்ப வசதியாக இருந்த வீடு, வசதியாண்ட ஒரு வீட்டில் ஒரு 100 மாடு இருக்கும், பால் மாடு. எங்கள் அப்பா பெரிய மாட்டு வியாபாரி. அப்போவே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபா சம்பாதிப்பார். அப்போ பெரிய காசு இதெல்லாம். ஐயோ பெரிய காசு. இன்றைக்கி நடிகர்கள் சினிமாவில் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு கம்பெனி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் சம்பாதிக்கிற மாதிரி நிறையா மாடு வாங்கி விற்பார். அதில் ஆனால் சில இதில் அப்படியே சில இந்த சூது இதுன்னு அப்படி போய் நிறையா இழந்துட்டார். எல்லாம் ரொம்ப அதாவது 0வாக கொண்டு வந்துட்டார் ஃபேமிலி. அப்போ அந்த கஷ்டப்பட்டுட்டேன், அதனால இங்கே வந்துடுறான்னு சொன்னாங்க. நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா ஓகே இந்த கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, இது கபடியை வச்சு ஒரு படம் போயிட்டுருக்குது வெண்ணிலா கபடிக்குள்ளுண்டு. எங்கள் அண்ணன் திட்டுறாப்புல, இதே உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ட்டு அப்படி திட்டுறாப்புல, தயவுசெய்து வந்துடுறான்னு. இல்லைண்ணே இந்த ஒரு சான்ஸ் கொடு அம்மா, புரிய வைமா, ஏமா அப்படி பண்ணுறீங்க, இல்லாட்டா ஓடி சுத்தமாக வரமாட்டேன். அப்புறம் நான் இந்த ஒரே ஒரு கடைசி ஒரு சான்ஸ் கொடு, எனக்கு இந்த டைலாக்லாம் நான் அதில் பேசியிருக்கேன், எனக்கு கடைசி ஒரு சான்ஸ் கொடு இந்த ஒரு தடவைம்மா இல்லாட்டா வந்துடு அப்படின்னு. ஏதோ தெரியல, அது பார்த்து அந்த இயற்கை கடவுளாக பார்த்தாரு. இவனை பாஸ் பண்ணி விடுங்கடா, ஏன்டா இவன் நம்மளை போட்டு இது பண்ணுறேன், எங்கே போனாலும் நம்மளவே அழுக வச்சுருக்கான் பொருட்கடா மாட்டேங்கிறான்ப்பா, அவன் இவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா, நல்லா தாங்குறேன், என்ன பண்ணலாம், ரைட்டு ஓகே அவனுக்கு அவன் சரியாக வந்துடுவேன்னு நினைக்கிறேன். அவனை பாஸ் பண்ணி இந்தாடா கிளம்பு, ரைட்டு பாஸ் நீ போ. ஏதோ அந்த வெண்ணிலா கபடிக்குழு மூலமாக எங்கேயே கேள்வி கேட்டு எங்கேயே வந்துருச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த ஜேர்னி, கேட்குறதுக்கே நல்லா இருக்கு. நல்லா போதும், இது நான் என்ன கேட்டேன், என்ன அழகாக இருந்து ஒரு கதை சூப்பராக இருந்துச்சு. அது பல பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் கண்டிப்பாக. இல்லை விரைவில் எங்கள் அப்பா கதை ஒன்று பண்ணுவேன் நான், நினைப்பாங்க அவ்வளோ ஃபன். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு 2 ஊர், எங்கள் அம்மா எங்கள் அப்பா, அது இருக்கிற பண்ணுவேன். நீங்கள் சொன்ன இதில் ஃபஸ்ட்டு கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல, அது என்னன்னு தெரியணுன்னே இப்போ ஆசையாக இருக்கு. நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணுங்க சரியா? கண்டிப்பாக அது நான் பண்ணுவேன். அப்பாவுக்காவது அந்த கதையை கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ இருக்கிற இடத்த நல்லா போயிட்டு இருக்குது, அதுக்கான நேரங்கள் வரும் கண்டிப்பாக. ஷேரா ஹோம் ஜங்ஷன் சூப்பர் டீல் அப் டு 50% ஆஃபர். சுந்தராபுரம் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.